ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த 2 டைப் ஆஃப் saree தான் பார்க்க போகிறோம். கோமாதா சாரியும் இந்தமாரி ஆரணி சாஃப்ட் சில்க் saree தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே போல் வந்து ஓப்பன் வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் ஓப்பன் வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து மீஷோவில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் போடவே மாட்டேன். இப்படியே தான் நடக்கும். இல்லைனா வீடியோவும் எடுத்துடுவேன். எடிட் பண்ண டைம் இருக்காது, வாய்ஸ் ஓவர் டைமும் இருக்காது. அப்புறம் திரும்பி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் இருக்காதுன்னு டெலீட் பண்ணுவேன். இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் வீடியோவே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஓப்பனிங் வீடியோ எடுத்துட்டேன். கண்டிப்பாக இதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேல்ஸுக்கு அதுக்கப்புறம் தான் மீஷோவில் நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லலாம் ஒரு கனெக்ட்லேயே இருக்க முடியல. ஏன்னா மீஷோங்கிறதுனால அதிலே ஃபோட்டோ எடுத்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால யூடியூப்பை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. ஏன்னா வீடியோ எடுத்துடுறேன், அதை எடிட் பண்ணவும் டைம் இல்லை, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் டைம் இல்லை. அதனால் சரி இந்த டைம் கண்டிப்பாக எடுத்துருவோன்ட்டு எடுத்திருக்கேன். இது கோமாதா saree தான். இதில் வந்து மொத்தம் 8 கலர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெஸ் வெயிட்டான saree தான். ஜஸ்ட்டு 300க்கு saree, 50 ருபீஸ் ஷிப்பிங். மொத்தம் 350 ருபீஸ்க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங்னாலே ஷிப்பிங் அதுக்குள்ளே அடங்கிடும். அதனால் 350க்கு இது ஓப்பன் வீடியோவை காமிச்சிருக்கேன். இதுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் தெளிவாக அடுத்தது காமிக்கிறேன். ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். கிளாத்தை பார்த்தாலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும். லெஸ் வெயிட்டான saree தான். ரொம்ப லெஸ் வெயிட்டான saree. இதில் வந்து லோட்டஸ் பேட்டர்ன் தான் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து டாட்டாக இருந்தது, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லோட்டஸ் பேட்டர்ன் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீழே ஃபுல்லாக கோமாதா வந்துடும், மாடு டிசைன் வந்துடும், லோட்டஸ் பேட்டர்னோட ஃப்ளோரல் டிசைனில் வந்துடும். மேலே ஃபுல்லாகவே லோட்டஸ் பேட்டர்னு வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ராக் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே இதேமாரி வந்து லோட்டஸ் பேட்டர்னில் வந்துடும். ஃப்ராகு, இந்த மேக்ஸி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கட்டினாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த ஃபுல் லோட்டஸ் பேட்டர்னை மேலே வச்சு கீழே வந்து இந்த கோமாதா வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு 300க்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 50 ருபீஸ் ஷிப்பிங்கோட 350க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கீழெல்லாம் கோல்டு பார்ட்ரு வச்சு ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாகவே கீழே கோல்டு பார்ட்ரு தான். இது என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு மாதிரி பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் ஆட்டம், க்ரீன் இல்லை ப்ரௌன் ஆட்டம், இதுதான் க்ரீனு. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு, எல்லாமே பேஸ்டல் கலர் தான், எல்லாமே லைட் கலர்ஸ் தான். இது எல்லோ கலரு, இது வந்து கிரே கலர் இல்லாமல் ப்ளூ கலர் இல்லாமல் ஒரு கலரு. இதுக்கப்புறம் இது ஸ்கை ப்ளூ. இது 2 கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரணி சாஃப்ட் சில்க் பார்ப்போம். இதுலேயுமே வந்து நம்ம வந்து 16 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மோஸ்ட்லி வந்து முக்கால்வாசி வந்து ரிப்பீட்டட் கலர் இல்லாமல் எங்கேயுமே இல்லாத ஒரு மேட்சிங் கலராக கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி ரிப்பீட்டட் கலர் இல்லாமல் நிறைய பக்கம் இந்த சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ரிப்பீட்டட் கலர் இல்லாமல் மொத்தம் 16 கலர் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ரிப்பீட்டட் கலர் இல்லாமல் அதேமாரி சேம் டைம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே ஓப்பன் வியூவெலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ரிப்பீட்டட் கலர்னு கம்பேர் பண்ணியே காமிச்சிருக்கேன். ப்ளூனா இந்த ப்ளூவு அடுத்த வேறு ப்ளூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு டோனு வித்தியாசத்தை நான் காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இதில் எல்லாமே டபுள் டோன் தான். இதையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க, வேறு குவாலிட்டியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே டபுள் டோன் தான். பார்த்தா அவ்வளோ லுக்காக இருக்கும். நம்ம 400க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். saree ரேட் வந்து 350, ஷிப்பிங் 50, மொத்தம் 400க்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு saree ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என் ஃபேவரட்டான கலரு இந்த கலரு இதில். அதனால தான் சரி இதையே ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். ப்ளவுஸு எப்படி இருக்குது, முந்தானி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வாட்டி மீஷோவில் போடல, இந்த சேல்ஸ்க்கு அடுத்தது தான் மீஷோவில் போடணுன்ட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதை டோனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் டோனு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. முந்தானி வந்து இப்படி லைன்ஸ் வந்துடும். கான்ட்ராஸ்ட்டாக தான் என்ன கலர் பார்டரோ அதே கலரில் முந்தானி கொடுத்துருவாங்க. அதே சேம் கலரில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க. முந்தானியில் வந்து இதேமாரி லைன்ஸ் வந்துடும். ப்ளவுஸில் வந்து ப்ளைன் ப்ளவுஸ், இதுமாரி டாட்டாக ப்ளைன் ப்ளவுஸ் இருக்கும். என்ன கலர் பார்டரோ அதுக்கு ஆரியா ஒர்க் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். அதேமாதிரி ஆரியா ஒர்க் ப்ளவுஸ் போடலைனாலுமே பேட்டர்ன் ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து ரிச்சான கலர் தான். பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து என்ன கலரு, saree ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலருக்கு சாரீலேருந்து எடுத்து பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இது ஒரு பீகாக் க்ரீன் கலர் ஆட்டம். அவ்வளோ டோனெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி எல்லாமே காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பேப்பரில் இருக்கும்போது இந்த கவரில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த லுக்கே தெரியாது. அதனால தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். மெயின் திங்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த டோனை பாருங்களேன். எடுக்கும்போதே அந்த டோன் தெரியுதா? டபுள் டோன் இருக்குது. அப்படியே தெரியுது எடுக்கும்போதே அந்த லுக்கு. அதனால தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லுக் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆஃப் ஒயிட்லேயே நம்மளுக்கு 2 கலர் வந்திருக்கு. ஒன்று வந்து ரெட் கலரும், இன்னொன்று வந்து பிங்க் கலர் அப்படின்னு 2 கலர் வந்திருக்குது. எல்லாமே வந்து டபுள் டோனு, லுக்குமே ரிச் லுக்காக இருக்குது. இது வந்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. கம்மியாக சேல்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் குவாலிட்டி வைஸ் நமக்கு பக்காவாக இருக்கும். அதே டோன் தான் நம்ம வந்து கொண்டு வந்தது. இதுக்கு மெயின் பர்பஸே டோன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு ரெட் கலரு. இப்போ சில்லி ரெட் நிறைய பேர் கட்டுறாங்க. அதனால தான் ரெட் கலர் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து எல்லோவாக இருந்தால் நிறைய பேர் கட்ட மாட்டாங்க. இது ஒரு மாதிரி வந்து வெந்தய கலரு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கலரு, பிங்க் கலரு. எல்லோலையும் பிங்க் கலர் நிறையா வந்திருக்கும். இது வெந்தய கலரில் பிங்க் கலர் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பீகாக் கலரு. பீகாக்லேயே வேறு கலர் கொண்டு வந்திருக்கோம். டார்க்கு ஃபஸ்ட்டு காமிச்சது டார்க் கலரு. இது வந்து வேறு ஷேடு. பாருங்கள் எவ்வளோ இந்த டோனை பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும். நானுமே நிறைய வாட்டி நினைக்கிறது இதை வாங்கி ட்ரை பண்ணுவோன்ட்டு. ஆனால் வந்து இப்போ தான் வந்து நமக்கு ரிச் லுக்காக அந்த குவாலிட்டி வைஸ் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இதில் நான் ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதான் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இது டார்க் ப்ளூவில் ரெட்டு. மோஸ்ட்லி வந்து டார்க் ப்ளூவில் ரெட்டு வராது. அது டார்க் ப்ளூவில் நம்ம வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு கலர் நல்ல கலராக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவுமே ஆஃப் ஒயிட்டு. அதையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ரிப்பீட்டட் கலர்னு நினைப்பீங்க, அதனால தான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பாருங்கள் பிங்க்கு. ஆல்ரெடி நம்ம காமிச்சது வந்து ரெட்டு. இதில் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுநாளே கொரியர் டெலிவரி பண்ணிவிடுவோம். கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கிடையாது நம்மள்ட்ட. ஜிபே, ஃபோன்பே மட்டும்தான். கேஷ் ஆன் டெலிவரின்னு கண்டிப்பாக வராதிங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அதுவும் பயப்படவே தேவையில்ல. ட்ரஸ்டடான பேஜ். இன்றைக்கி நீங்கள் கொரியர் பே பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். 4 o'clock நீங்கள் கொரியர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்தமாரி ப்ளூ வந்து அத்தனை டைப் ஆஃப் ப்ளூ இருக்குது. ஷர்ட்டை பார்த்தாலே தெரியும் வேறு டைப் ப்ளூ இருக்குது. அதையுமே நான் காமிச்சிருக்கேன் கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பீகாக் ப்ளூவும் இருக்குது, நார்மல் ப்ளூவும் இருக்குது, நேவி ப்ளூ இருக்குது. இதேமாரி கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்கள். இது வேறு டைப் ஆஃப் ப்ளூவு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ளூவும் காமிக்கிறேன். இப்படி கம்பேர் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு தெரியுன்ட்டு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஒரு டைப் ஆஃப் ப்ளூவு. கீழே பார்டருமே பாருங்களேன். இது வேறு ரெட்டு, அது வேறு ரெட்டு. இது மெரூனு, ரெண்டாவதாக இருக்கிற மெரூனு, அது ஃபஸ்ட்டில் உள்ளது ரெட்டு அப்படின்னு நிறைய கலர் இருக்குது. இது எல்லோலேயே இது நார்மலான எல்லோவும் கிடையாது. இது வந்து டார்க்கான எல்லோ. பாருங்கள் பிங்க்கு. இதையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு பிங்க்கு. யூஸ்வலாக இது க்ரீனு. இந்த ஒரு டைப் மட்டும் மாறி வந்துடுச்சு. பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவியான பார்ட்ரு பாருங்கள், கொஞ்சம் கிராண்டான பார்ட்ரு. சரி இதில் எப்படி ப்ளவுஸ் இருக்குது எப்படி, நானுமே இப்போ தான் ஓப்பன் வீடியோ பார்க்குறேன். சரி ப்ளவுஸ் எப்படி இருக்குது, முந்தானி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதே சேம் டைப்பில் தான் இருந்துச்சு. அதே லைன்ஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ப்ளவுஸுமே வந்து ப்ளைனாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு பார்ட்ரு மட்டும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதையுமே சேம் ரேட்டு தான் எடுத்துக்கோங்க. 400 தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். இதையுமே டார்க்கான ப்ளூ பார்த்தோம். இதேமாரி இது டார்க் க்ரீனு. இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க டார்க் க்ரீனு. இது எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.